நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். ஸ்வர்ணதாரா பிளஸ் மற்றும் ஃப்ளெக்ஸி டிஜி பிளஸ். டவுன்லோட் த SKTM ஜுவல் ஆப் டுடே. ஹிந்து தமிழ் திசை நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, குழந்தைங்களுடைய சிறப்பு பகுதி தான். என்ன அப்படின்னா, அப்போ மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு, ஸ்கூல் ரீஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நம்ம குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்துறதுக்கு நம்ம காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறதுல இருந்து அவங்கள நம்ம ரிசீவ் பண்ற வரைக்கும் என்ன பண்ணணும், ஒரு ஹெல்தி பேரண்டிங் என்ன அப்படின்றத ஷார்ட்டா நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு சில ரொட்டீன் வந்துடும். அதுல காலையில எழுந்த உடனே ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்க வைக்கணும், கம்பல்சரி. அவன் எழுந்த உடனே, அதுவும் ரஷ்அப் பண்றதுக்கு பதிலா அவங்களுக்கு நைட்டு படுக்கும் போதே அவங்களுடைய பாடி கிளாக்ல ஒரு அலாரம் ஃபிக்ஸ் பண்ணணும். எப்படின்னு கேக்குறீங்களா? அவங்க கிட்ட ஒரு விஷயத்த ஃப்ரீக்வெண்டா அவங்களையே சொல்ல சொல்லணும். நாளைக்கு காலையில மம்மி எழுப்ப மாட்டேன், அதே நேரத்துல உனக்கு பக்கத்துல போனும் கிடையாது, எந்த அலாரமும் கிடையாது. ஸோ நீயே காலையில 6 o'clock எழுந்துக்கணும் அப்படின்றத உன் மைண்ட்ல நீ அதை செட் பண்ணி அலாரமா செட் பண்ணு அப்படின்றத சொல்லி கொடுக்கணும். ஸோ அப்போ அந்த நைட்லயே அவங்களுக்கு அது மனசுல பதிய பதிய ஒரு விஷயம் ரொட்டீனா நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தா அதுவே நமக்கு ஹேபிச்சுவல் ஆகும். ஸோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம ரெகுலேட் பண்ணணும். எழுந்த உடனே அவன் ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கணும் அப்படின்றத நம்ம கம்பல்சரி ஆக்கணும். ஏன்னா தண்ணி நம்ம குடிக்கும் போது நம்மளுடைய குடலுடைய ஓட்டம் அதிகமா இருக்கும். ஸோ மலச்சிக்கல் இல்லாம அவங்களுக்கு கரெக்ட் ஆகும். ஏன்னா இயற்கை மருத்துவத்துல மலச்சிக்கல் தான் நோயின் முதல் காரணம் அப்படின்றத நம்ம கண்டிப்பா இதை கண்டிப்பா நம்ம அக்செப்ட் பண்ணியே ஆகணும். இது என்ன அப்படின்னா, நமக்கு அந்த மலச்சிக்கல் குழந்தையில இருந்தே இருக்கு அப்படின்னும் போதுதான் நாளடைவுல நம்ம பல நோய்களை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்ப அதை நம்ம சரி பண்ணணும்னா மலச்சிக்கல் இல்லாம காலையில அவங்களுடைய குடலுடைய ஆரோக்கியம் கண்டிப்பா வேணும். ஸோ அது நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்கா அது ரெகுலேட் ஆகும். ஸோ இப்போ ஒரு சில குழந்தைங்களுக்கு தண்ணி குடிச்சு கூட சரியா இல்லை, கிளீன் ஆகலை அப்படின்னு ஃபீல் பண்றீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு நீங்க கொஞ்சம் வெந்நீரை கொடுங்க. கொஞ்சம் வெது வெதுன்னு அவங்க தண்ணியை குடிச்சாங்க, இல்லை அதுல கொஞ்சமா லெமனும் தேனும் கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு அந்த வார்ம்த்தே அவங்களுடைய குடலுடைய சுத்தத்தை ஏற்படுத்தும். ஸோ நல்லா ஃப்ளஷ் அவுட் பண்ணும். அது அவங்களுடைய பவல் கிளன்சிங் மட்டும் இல்லாமல் ஹெல்த்தையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கே ஹெல்ப் பண்ணும். காலையில் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி காலையில் ஒரு ஹெல்தி ட்ரிங்க், ஒரு வெஜிடபிள் ஜூஸோட ஸ்டார்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு காய் நம்ம அவங்களுக்கு ஜூஸாக கொடுக்கும் போது அது ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்டப்பாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா அது நம்மளுடைய ஒரு கிளன்சிங் ரெஜுவினேஷனாகவும் இது கன்சிடர் ஆகும். ஸோ நம்ம ஃபியூச்சர்ல நம்ம குழந்தைக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது, நம்ம ஹெல்தியா கரெக்டாக தான் வளர்க்குறோம் அப்படின்னு உங்களால கண்டிப்பா நீங்க ரீஅஷ்யூர் பண்ணிக்க முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா அவங்கள இந்த புக்ஸ் இது எல்லாமே வித் டைம் டேபிள் பார்த்து அவங்க புக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிறதெல்லாம் ஓகே. ஸ்கூல்ல இருந்து வந்த அடுத்த நிமிஷம் அவங்களோட வாட்டர் பாட்டிலை நீங்க கண்டிப்பா செக் பண்ணணும். தண்ணி நீங்க கொடுக்குற 1.5 லிட்டர் தண்ணி அவங்க குடிச்சிட்டு வந்தாங்களா, இல்ல வாஷ்ரூம் போனாங்களா, தண்ணி குடிச்சத அவங்க மிஸ் அலோவ் பண்ணாங்களா, அவங்க எப்படி எல்லாம் தண்ணி குடிச்சாங்க, தண்ணியை சிப் பண்ணி தான் குடிச்சாங்களா. நம்ம அந்த வாட்டர் பாட்டில்ல தண்ணி குடிக்க வைக்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு நாள் சப்ஜா சீட்ஸ் போடலாம், ஒரு நாள் பாத்தீங்கன்னா சீரக தண்ணி கொடுக்கலாம், ஒரு நாள் நம்ம நெல்லிக்காவை கட் பண்ணி அந்த தண்ணியை கொடுத்து விடலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் நீங்க அவங்களுடைய அந்த தண்ணியோடைய டேஸ்டே சப்போர்ட் பண்ணும்போது இது ஹெல்த்தையும் சப்போர்ட் பண்ணுது, அவங்க தண்ணி குடிக்கணுன்ற அந்த இன்டென்ஷனையும் அதிகமாக்கும். ஸோ இதனால அவங்களுக்கு ரத்த சோகை ஏற்படாது, அஜீரண தொந்தரவு ஏற்படாது, அவங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் வராது. ஸோ அது நுரையீரல் சம்பந்தமாகவும் சரி, இல்லை அஜீரணம் சம்பந்தமாகவும் சரி, எந்த ஒரு நரம்பு தளர்ச்சியும் வராது. ஸோ அவங்களுடைய ஓவரால் ஹெல்த்தையும் மெயின்டைன் பண்றதுக்கு இது ரொம்பவே சப்போர்ட்டிவாகவே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட் அவங்களுக்கு ஹரிபரியா ஊட்டுறதும் திணிக்கிறதும் நம்ம அவாய்ட் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம ஹெல்தி ஸ்நாக்ஸ் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. சிகப்பு அவல் அதிகமா சேர்த்துக்கோங்க. முளைக்கட்டின பயிறு கொடுங்க. நம்ம வீட்லயே இந்த மில்லட்ஸ் எல்லாம் வறுத்து தனித்தனியா வறுத்து பவுடர் பண்ணிட்டு அதெல்லாம் சேர்த்து ஒரு லட்டு மாதிரியும் செய்யலாம். ஒரு நாள் இந்த காஞ்ச திராட்சை, பேரீச்சம்பழம், முந்திரி, இந்த மாதிரி வேர்க்கடலை இதெல்லாம் சேர்த்து ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸாவும் ஒன்று கொடுக்கலாம். அதுல கொஞ்சம் சீட்ஸும் சேர்த்துக்கலாம், பம்கின் சீட்ஸு,
ஆலிவ் விதை, அது கூட வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸ், இந்த மாதிரி விதைகளையும் சேர்த்து நம்ம ஒரு ஒரு லட்டு மாதிரி நம்ம குடுக்கலாம். இந்த மாதிரி ஹெல்தியான நம்ம இத குடுக்கறது ரொம்ப நல்லது. ஒரு நாள் பழங்கள் மட்டுமே குடுத்து விடுங்க. ஒரு நாள் பச்சை பயிர மொளக்கட்டி அத வந்து நம்ம ஸ்ப்ரவுட் பண்ணி குடுக்கலாம். வேர்க்கடலைய ஊற வச்சு குடுக்கலாம். ஒரு நாள் வேர்க்கடலைய வேக வச்சு குடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஹெல்தி ஸ்நாக்ஸ தான் குடுத்தோமா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு ரிப்பீட்டடா சொல்லிக் குடுங்க. எது நல்ல உணவு, எது கெட்ட உணவு, இது நம்ம சாப்பிடுறதுனால என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றத அடிக்காம, திட்டாம, மிரட்டாம, அன்பா இதுதான் உனக்கு நல்லது அப்படின்றத ஒரு விஷயத்த ரொட்டீனா கொண்டு வரும்போது, அதுவே அவனுடைய பழக்கமாவும், இதெல்லாம் குடுத்தா சாப்பிடக்கூடாதுன்றதையும் மைண்ட்ல வந்துரும். ஸோ ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் செக் பண்றோம். லஞ்ச் பாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு கலர்ஃபுல் பிரசன்டேஷனோட குடுங்க. அந்த சாதம் வெந்திருக்கான்னு பாருங்க. அதே நேரத்துல நீங்க குடுக்குற ஸ்நாக்ஸும் வந்து செப்பரேட்டா அந்த லீக்கிங்லாம் இல்லாம இருக்கா அப்படின்றத என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிஸ்கெட்ஸ் அண்ட் சாக்லேட்ஸ், ஐஸ்கிரீம், வேஃபர்ஸ் இது எல்லாம் எவ்ளோ 100% நீங்க அவாய்ட் பண்றீங்களோ, உங்க குழந்தைய நீங்க ஆரோக்கியமா வளர்க்குறீங்கன்னு அர்த்தம். இது எல்லாமே கண்டிப்பா அவங்களுடைய ஹெல்த் ஹசார்ட்ஸ தான் ஏற்படுத்தும். வந்து குறிப்பா சொல்லணும்னா, அடிக்கடிக்கு சளி பிடிக்குது அப்படின்னா, நீங்க குடுக்குற அந்த கிரீம் ஐட்டம் தான் வந்து கண்டிப்பா அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ காஸ் பண்ணுது. இன்னும் நெறைய பேரண்ட்ஸ நான் பார்த்துருக்கேன். ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ணிக்கும்போதே பார்த்தீங்கன்னாக்கா, நேரா அங்க இருக்கிற கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு பானிபூரி வாங்கி தரோம். இல்ல அவங்களுக்கு வந்து இந்த சாக்லேட்ஸ் வாங்கி தரோம். பாக்கெட்ல இருக்கக்கூடிய சிப்ஸ் எல்லாம் வாங்கி தரோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளே கேட்டா அவன் தான் கேட்டான். அவன் டயர்டா இருக்குன்னு சொல்றான். நான் வீட்டுக்கு போறதுக்குள்ள அவனுக்கு எதுவும் தர முடியல. அதெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு பழம் அந்த நேரத்துல ஃப்ரெஷ்ஷா நீங்க அவனுக்கு சாப்பிடறதுக்கு குடுத்தீங்க அப்படின்னா, அத மிஞ்சின ஒரு ஹெல்தியான விஷயம் வேற எதுவுமே கிடையாது. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க கை, கால் அலம்பி குளிக்கிறது ரொம்பவே முக்கியம். அவங்க குளிச்சுட்டு வந்த உடனே அவங்க பாதத்தையும், உள்ளங்கைகளையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு, நம்ம ஒவ்வொரு புள்ளிகள்லயும் நல்லா பிரஷர் பண்ணி குடுத்தோம் அப்படின்னா, இது நல்ல ரிஃப்ளெக்ஸாலஜி எஃபெக்ட்ட ஏற்படுத்தும். ஸோ குழந்தைகிட்ட கொஞ்சம் நேரம் பேசி, "இன்னைக்கு என்ன மிஸ்ஸு சொன்னாங்க? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினியா? ஷேர் பண்ணியா? தண்ணி குடிச்சியா? என்னென்ன நடந்துச்சு?" அப்படின்னு அவன பேச வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அவன் அழகா உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணும்போது, அந்த சீக்ரசி அப்படின்றது மெயின்டெயின் ஆகாது. குழந்தை எல்லாத்தையும் ஓப்பன் அப் பண்ணுவான். அவன் நல்லது, கெட்டது என்னன்றத தெரிஞ்சுக்கிட்டு, சத்தம் போடாம, திட்டாம, அத அன்பா இதுதான் தப்பு, இதுதான் கரெக்ட் அப்படின்றத பொறுமையா எடுத்து சொல்லுங்க. ஸோ இது வந்து நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி குடுத்துக்கிட்டே நம்ம பண்ணும்போது, குழந்தைக்கு ரொம்ப ஹெல்தியா, ரொம்ப ஒரு ரிலாக்ஸ்டான ஃபீல குடுக்கும். கண்டிப்பா அவனுக்கு வந்து அடுத்த நிமிஷமே அவனுடைய ஹோம் ஒர்க்கோ, படிக்கிறதுலயோ ஃபோக்கஸ்டா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நைட் டைம்ல மொபைல் குடுக்கவே குடுக்காதீங்க. ஒரு 1/2 அன் ஹவர் டூ 1 ஹவர் வந்து அவங்களுக்கான டைம் குடுத்துருங்க. அந்த நேரத்துல அவங்க டிவி பார்க்கலாம். அந்த நேரத்துல அவங்க மொபைல் பார்க்கட்டும். இல்ல ஏதாவது சேட் பண்ணட்டும். இல்ல அவங்க என்ன வேணாலும் அவங்களுக்கான டைம் குடுத்துருங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவுட்டோர்ல நம்ம அவங்களுக்கு விளையாடுறதுக்கு விட்டோம் அப்படின்னா, அது ரொம்ப சப்போர்ட்டிவாவே இருக்கும். இரவு நேரத்துல கம்பல்சரி ஃபோன் கிடையாதுன்னா கிடையாது. ஏன்னா, அந்த லைட் எனர்ஜி பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னா, தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். மறுநாள் அவனால கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. படிக்கும்போது நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்து படிக்கிறானா? அப்படின்றதையும் என்ஷூர் பண்ணுங்க. ஸோ இது எல்லாமே நம்ம குழந்தைங்களுக்கு குடுக்கறது ரொம்ப அவசியம். மழைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அதிகமா தண்ணீய கொதிக்க வச்சு, ஆற வச்சு குடுக்கறது நல்லது. நான் சொல்லக்கூடிய இந்த இம்யூன் பூஸ்டர ரெகுலரா குழந்தைக்கு 20 எம்எல் குடுத்துட்டு வாங்க. 1 டம்ளர் தண்ணி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு ஏலக்காய், ஒரு லவங்கம் இடிச்சு போட்டுருங்க. 5 கிராம் இஞ்சி, ஒரு கைப்பிடி துளசி இலை இது எல்லாத்தையும் கொதிக்க வச்சு, அத நல்லா வடிகட்டி தேன் கலந்து நல்லா ஒரு வெதுவெதுப்பா தன்மையிலேயே அவங்களுக்கு டெய்லி ஒரு 20 எம்எல் குடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா, அது எந்த கிளைமேட்டா இருந்தாலும் சரி, குழந்தைக்கு எந்த தொற்றும் வராது. எதிர்ப்பு சக்தியும் ஜாஸ்தி ஆகும். ஸோ நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷன ஹெல்தியா நம்ம கொண்டு போறோம் அப்படின்றத கண்டிப்பா நம்ம நம்பிக்கையோட போக முடியும். இன்னும் இந்த மாதிரி நெறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.